சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். அனுதினம் ஆனந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 7/7/2026 இந்த நாள் குறித்து பஞ்சாங்கம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் பராபவ வருடம் ஆனி மாதம் 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. திதி பார்த்தோம்னா தேய்பிரை சப்தமி திதி மதியம் 1:25 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து தேய்பிரை அஷ்டமி திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா உத்திரட்டாதி நட்சத்திரம் மாலை 4:22 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து ரேவதி நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. மாலை 4:22 வரை, அதாவது உத்திரட்டாதி நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு அமிர்த யோகம் கூடிய நாளாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து சித்த யோகம் என்பதும் வந்து விடுகிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் சோபனம் அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்திருக்கா. கரணம் பார்த்தோம்னா பவம் அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்திருக்கா. இந்த நாளானது ஒரு மேல் நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் ஒரு தேய்பிரை அஷ்டமி நாளாக அமைந்திருக்கிறது. அதுவும் ஆனி மாதத்திலே ஜேஷ்ட மாதம் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த மாதத்திலே வரக்கூடிய இந்த தேய்பிரை அஷ்டமி என்பது சற்று சிறப்பு வாய்ந்தது. இந்த நாளிலே இந்த பைரவர் பூஜையை செய்வதன் மூலமாக, பைரவரை சென்று வழிபடுவதன் மூலமாக நம்முடைய எதிரிகளை நம்மால் வெற்றி கொள்ள முடியும் என்பதற்காக நினைவூட்டுகிறோம். சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 5:51 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6:36 சம்பவிக்கிறது. இன்றைய தினத்தினுடைய நல்ல நேரம் சொல்லி பார்த்தோம்னா காலை 8 மணி முதல் 9 மணி வரையிலும், மாலை 5 மணி முதல் 6 மணி வரையிலும் நல்ல நேரமே. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மதியம் 3:24 முதல் மாலை 5 மணி வரையிலும், யமகண்டம் என்பது காலை 9:02 முதல் பகல் 10:38 வரையிலும், குளிகை காலம் என்பது மதியம் 12:13 முதல் 1:49 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:38 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு வடக்கே சூலம் பகல் 10:57 வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக பால் அருந்திவிட்டு வடக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கார். இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக, இது ஆன்மீக தகவலாகவும் பார்க்கலாம், ஒரு பஞ்சாங்க தகவலாகவும் பார்க்கலாம். சரவணன் அப்படிங்கிற ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார். அவருடைய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, நல்ல நாள் என்பது அமாவாசையா பௌர்ணமியா அப்படின்னு கேட்டுட்டு அவர் வந்து பிராக்கெட்ல புதிய செயலை துவங்குவதற்கு எழுதியிருக்கார். ஒரு புதுசா ஒரு வேலையை நான் ஆரம்பிக்கணும், அதுக்கு வந்து நல்ல நாள் என்பது அமாவாசையா பௌர்ணமியா என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. உண்மையை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நிறைந்த அமாவாசை என்கின்ற நாளும் சரி, நிறைந்த பௌர்ணமி என்று சொல்லப்படக்கூடிய நாளும் சரி, இது இரண்டுமே முகூர்த்த நாட்களாக வரவே வராது. இந்த இரண்டுமே முழுமையான நல்ல நாட்களாக சொல்லவே மாட்டார்கள். இந்த அமாவாசை நாள் என்பதிலே பார்த்தோம்னா நேத்திரம் ஜீவன் என்பது இரண்டுமே இருக்காது. அதாவது அந்த நாளானது ஒரு உயிரற்ற நாளாகவும் ஒரு பார்வையற்ற நாளாகவும் பார்க்கப்படுகிறது. ஏன் சொன்னா, மனோகாரகன் என்கின்ற சந்திரனானவர் முழுமையாக வலிமை இழந்திருக்கக்கூடிய நாளாக, வலிமை இழந்திருக்கக்கூடியதுன்னா என்ன அர்த்தம்? சந்திரன்கிற கிரகம் இருக்கத்தான் செய்யும், ஆனால் சூரியனிடந்து ஒளியை பெற்று அந்த ஒளியை பூமியின் மீது முழுமையாக பாய்ச்சுவதில்லை இல்லையா? அதனால அன்னைக்கு வந்து சந்திரனுடைய ஒளியானது நமக்கு கிடைக்காததனால் அந்த மனோகாரகனாகிய சந்திரன் என்பவர் அந்த இடத்துல ஆப்சன்ட் அப்படிங்கிற மாதிரி வர்றதுனால அதையும் ஒரு முழுமையான நல்ல நாளாக பார்க்கவில்லை. சரி சார், பௌர்ணமியில வந்து ரெண்டும் ஃபுல்லா தானே, கம்ப்ளீட் முழுமையாக இருக்கேன்னு சொன்னா, அந்த மாதிரி என்டையர்லி ஃபுல்ஃபில் ஆன ஒரு விஷயத்தை கூட அது ஒரு நல்ல நாளாக சொல்லவில்லைங்கிறதுக்காக சொல்றோம். அன்றைக்கு நேத்திரம் இருக்கும், ஜீவன் இருக்கும், இருந்தாலும் சின்னதா ஏதோ ஒரு குறை என்பது இருக்க வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றது. அதாவது உண்மையை சொல்லணும் சொன்னா, ஒரு நல்ல நாள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இந்த வளர்பிறையிலே வரக்கூடிய அந்த தசமி, துவாதசி, திரையோதசி ஆகிய நாட்கள் தான் ரொம்ப ரொம்ப விசேஷமான நாட்களாக பார்க்கப்படுகிறது ஜோதிடவியல் ரீதியாக. நம்ம தேய்பிரைன்னு எடுத்துட்டா கூட தேய்பிரையிலே சங்கடகர சதுர்த்தி என்பது கூட அபரிமிதமான, அந்த தேய்பிரை சதுர்த்தி நாள் என்பது கூட அபரிமிதமான வெற்றியை தரும். அதை விட ஒரு பங்கு மேலேன்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த தேய்பிரையிலே வரக்கூடிய பஞ்சமி திதி நாள் கூட நல்ல நாளாகவே அமைந்து விடும் அப்படிங்கிறதுக்காக
அப்படிங்கிறதுக்காக சொல்றோம். ஆனால் இவர் கேட்டிருக்கிறது ஒரு புதிய செயலை தானே துவங்க போறேன். நிறைய பேர் அமாவாசை அன்னைக்கு ஆரம்பிச்சா நல்லதுங்கிறா, நிறைஞ்ச அமாவாசை அன்னைக்கு ஆரம்பின்னு சொல்றா அப்படின்னு சொன்னா அது என்ன செயல் என்பதை பார்க்க வேண்டும். முதல்ல நிறைந்த அமாவாசைன்னு சொல்றாரு, நிறைஞ்ச அமாவாசை நல்ல நாள்னு சொன்னா அது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த மாதிரி சொல்றதெல்லாம் நம்ம சினிமாவில் வரக்கூடிய வசனங்கள் தானே தவிர ஜோதிடர்கள் யாரும் அதுபோல் சொல்ல மாட்டார்கள் அப்படிங்கிறதுக்காக சொல்றோம். இல்ல சார், கிருஷ்ண பரமாத்மா நம்ம குருக்ஷேத்திர போற ஆரம்பிக்குது அமாவாசை நாள்ல தானே சகாதேவர் நாள் வச்சு கொடுத்தாரு. கிருஷ்ண பரமாத்மா அந்த நாளையே ஒரு நாள் முன்னாடி மாற்றி அன்னைக்கு தானே களபலி கொடுக்க சொன்னாரு, அன்னைக்கு தானே ஜெயிச்சாங்கன்னு சொன்னா அங்கே நன்றாக கவனிக்க வேண்டும். எதற்கு நாள் குறித்தார்கள் என்று சொன்னால் அந்த போர்க்களத்திலே கள பலி கொடுப்பதற்காகத்தானே தவிர போரை துவக்குவதற்கு அல்ல. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அந்த நாள்ல ஒரு கள பலி அப்படிங்கிறத கொடுத்திருக்கா. பலி என்பது யாருக்காக? வெளியிலே சுற்றி கொண்டிருக்கக்கூடிய துர்தேவதைகளுக்காக. களபலி எதுக்காக கொடுப்பா? நம்ம பக்கத்திலே உயிரிழப்பு என்பது அதிகமாக இருக்கக்கூடாது. ஒரு மிகப்பெரிய போர் என்பது துவங்க இருக்கிறது. இந்த போரிலே நமக்கு உயிர் சேதம் என்பது அதிகமாக இருக்கக்கூடாது என்பதற்காக அங்கே இருக்கக்கூடிய அந்த போர்க்களத்திலே நிலவி கொண்டிருக்கக்கூடிய அந்த துர்தேவதைகளுக்கு பிரீத்தி செய்கின்ற விதமாக அந்த அமாவாசை நாள்ல படையல் போட்டா நல்லதுங்கிற மாதிரி சகாதேவன் நாள் குறிச்சு கொடுத்திருக்காரு. சொன்னா அது எதற்காக? துர்தேவதைகளுக்காக ஒரு பலி என்பதை கொடுப்பதற்காகத்தானே தவிர அங்க நல்ல விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்ல. முதல்ல போர் என்பதே ஒரு நல்ல விஷயம் கிடையாது. அதுவே எத்தனை மன கஷ்டங்கள், எத்தனை பேர் உயிருடைய போகும் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம யோசிக்கணும் இல்லையா? அதனால இது எதுக்காக அப்படிங்கிறது, என்ன பர்பஸ்க்காகங்கிறத பார்த்துக்க வேண்டியது. ஒரு பலி, அதாவது இப்போ நம்ம அமாவாசைனாலே ஒரு பித்திருக்களினுடைய நாள், ஒரு முன்னோர்களுக்கான நாள்ங்கிற மாதிரி தானே வச்சு நமக்கு அறிந்தவர்கள் அறியாதவர்கள் யார் யாரெல்லாம் நம்முடைய முன்னோர்கள்லாம் இருக்காங்களோ அவங்க எத்தனை பேருக்குமே அமாவாசை நாள் அன்னைக்கு நம்ம படையல் போடும்போது அதன் மூலமாக அவர்கள் திருப்தி அடைகிறார்கள் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறோம். ஒரு அமாவாசை தர்ப்பணம் என்பதை செய்யும் பொழுது கூட நம்முடைய முன்னோர்களிலே நாம் பார்க்காதவர்களுக்கு கூட சேர்த்து பண்ணிட்டு இருக்கோம். அவங்களுக்கு எல்லாம் பிரீத்தி ஆகட்டும் அப்படிங்கிற மாதிரி தானே. ஆக அமாவாசை நாளை முழுமையான நல்ல நாளாக எடுத்துக்கொள்ள முடியாது. அதே மாதிரிதான் பௌர்ணமி நாள் அன்னைக்கு கூட பார்த்தோம்னா மனம் ஒரு அதிகப்படியான ஒரு உற்சாக நிலையில இருக்கும். ரொம்ப ஓவர் எக்ஸாகரேஷன் சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு ஓவர் எக்ஸாகரேஷன் என்று வரும்பொழுது அந்த நேரத்திலே கூட மிக அதிகமாக உணர்ச்சி வசப்பட்டு செய்யக்கூடிய விஷயங்கள் கூட கண்டிப்பாக வெற்றியை தராது. அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த மாதிரி ஒரு புதிய செயலை துவங்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அமாவாசையும் வேண்டாம், பௌர்ணமியும் வேண்டாம். உங்க ஜாதகத்தை எடுத்துட்டு போய் உங்க ஜோசியத்தை காமிச்சு உங்களுடைய நட்சத்திரத்திற்கு என்றைய தினத்திலே தாராபலன் என்பது இருக்கிறது. நீங்க என்ன விதமான செயலை துவக்க போகிறீர்கள்? ஒரு கல்வி கற்பதற்காக ஒரு அப்ளிகேஷன் போட போறீங்களா? இல்ல போய் வேலையில போய் ஜாயின் பண்ண போறீங்களா? அல்லது புதுசா ஏதோ ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க போறீங்களா? அல்லது வீடு கட்ட துவங்க போகிறீர்களா? எது சம்பந்தப்பட்ட வேலையை செய்ய போகிறீர்களோ அதற்கேற்றார் போல் ஒவ்வொன்றிற்கும் ஒரு விதி என்பது உண்டு. நம்ம குதிரைக்கு குர்ரன்னா யானைக்கு அறங்கிற மாதிரி சொல்லவே கூடாது, தப்பு இல்லையா? அதே மாதிரிதான் நமக்கு என்ன தேவையோ, நம்முடைய என்ன பர்பஸோ அதை பார்த்துண்டு அதற்கேற்றால் போல் திதி வார நட்சத்திர யோக கரணத்தை எல்லாம் கணக்கிட்டு ஜோதிடர் தருவார். அதற்கேற்றார் போல் அந்த செயலை துவக்க வேண்டியது. அதுக்குத்தானே பஞ்ச அங்கங்கள் என்பதை வைத்திருக்கிறார்கள். பஞ்சாங்கம், இந்த திதி வார நட்சத்திர யோக கரணத்தையும் கணக்கிட்டு நம்ம என்ன செயலை செய்ய போகிறோமோ அந்த செயலானது இந்த நாளிலே செய்தால் வெற்றி பெறுமா? செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை நாள்ல கூட ஒரு சில விஷயங்களை செய்யலாம். நம்ம செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை நாள்ல சுப நிகழ்ச்சிகளைத்தான் செய்வதில்லையே தவிர ஒரு சில செயல்களை துவக்குவதற்கு ஒரு சனிக்கிழமை நாள்ல கூட போய் நம்ம அந்த செயலை துவக்கலாம்லாம் இருக்கு. நிறைய செயல்கள் அது மாதிரி இருக்கு. அதனால அது என்ன செயல், அது என்ன பர்பஸ்ங்கிறத பார்த்துண்டு அதனால்தான் திதி வாரம் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டோம். வார நட்சத்திர யோக கரணத்தை எல்லாம் கணக்கிட்டு அதற்கேற்றார் போல் நாளை தீர்மானித்துக் கொள்ள வேண்டியது. இந்த தகவலோடு இன்றைய தினம் உங்களிடமிருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன். அன்பர்கள் அனைவருக்கும் அனுதினமும் ஆனந்தமாய் அமைய பிரார்த்திக்கிறேன்.